நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் முதலில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மிடத்திலே எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவது இரண்டாவது. முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம் எல்லோருக்கும் தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா என்ற ஒரு அரக்கன் வந்து அதன் மூலம் அநேக மரணங்கள், பயங்கர தேசம் முழுவதும் அதை புதைக்க கூட இடமில்லாதபடி எப்படி நடந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து கையில் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி கடன் வாங்கி சாப்பிட்டு கடன் கொடுக்க முடியாமல் தவித்து வந்த அந்த கொரோனா அந்த காலகட்டத்தில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் இப்பொழுது யாருக்குமே ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் மறந்து விட்டோம். ஒரு கொள்ளை நோய் வருகிறது என்றால் அது எப்படி வருகிறது என வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் சில நேரங்களில் உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் கொரோனாவை மறந்துவிட்டோம். அந்த பயங்கரமான கால சூழ்நிலையை மறந்துவிட்டோம். அந்த நேரங்களில் விழுந்தவர்கள் இன்னும் எந்திக்க முடியாமல் எத்தனையோ பேர் தொழிலை முடக்கி விட்டார்கள், கம்பெனியை மூடி விட்டார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நாம் செய்தி வழியாக கண்ணால பார்த்தோம். நம்ம தெருவில், வீட்டு அருகே, நம்முடைய கிராமத்திலே எத்தனை பேர் மரித்தார்கள். அதையெல்லாம் பார்த்து விட்டு இன்னும் நாம் ஆயத்தப்படாமல் இருக்கிறோம். அது ஏன்? சமீபத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அதையும் மறந்து விட்டோம். பயங்கர வெள்ளம், எல்லா பக்கமும் தண்ணீர், விவசாயிகளுக்கு எவ்வளவு பாதிப்பு. உடனே தக்காளி, எல்லா காய்கறிகளும் என்ன ரேட்டு அதிகமாக கூடியது. இதனால நாம் எல்லோரும் பாதிக்கப்பட்டோம். நம்முடைய நாடும் தேசமும் பாதிக்கப்பட்டது. இதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே தேவனுடைய ஆயுதம் இயற்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இயற்கையின் மூலமாக சில காரியங்கள் நடக்கும் போது நாம் அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகை வந்துவிட்டது என்று அந்த நேரத்தில் யோசிக்கிறோம். கொள்ளை நோய் வந்துவிட்டது, இனி யாரும் தப்ப முடியாது, கர்த்தர் வரப்போகிறார் என்று நாம் அந்த நேரங்களில் யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள். ஆனால் அது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாம் மறந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சில வெறுப்பு, கசப்பு, சில ஆவண பேச்சு, தேவையில்லாத பகை, விரோதம், இந்த மாதிரியான காரியங்கள் இன்னும் நமக்குள் இருக்குமானால் இன்னும் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை என்றுதான் அர்த்தம். நம்முடைய அக்கம் பக்கத்திலே, நம்முடைய உறவினர்களிடத்திலே, சபையிலே ஊழியர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஐக்கியம் எப்படி இருக்கிறது? சில நேரங்களில் அடுத்த நிமிடத்தை கூட ஆள முடியாத நாம் சில வார்த்தைகள் தவறாக பேசி விடுகிறோம். அடுத்த நிமிஷத்தை கூட நம்ம கையில கிடையாது. அடுத்த நிமிஷத்தை கூட நம்மளால ஆளுகை செய்ய முடியாது. ஒரு செகண்ட் தான். இன்னைக்கு காலையில பார்த்தவங்கள ஒரு 10 மணிக்கு ஆளு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபத்திலும் வேத வசனத்திலும் நாம் அதிகமாய் வளர்ந்து சபைக்கு வருவதிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் முன்மாதிரியாக நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகையை குறித்து கற்றுக் கொடுத்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வருகை குறித்து பிரசங்கங்கள் ரொம்ப குறைவு. வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது நீ ஆயத்தப்படு என்று. நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வருகை எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே நாம் எதிர்கொண்டு வாழ அவருடைய வருகையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வருகையை எப்படி வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன்னோடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. உன் பிள்ளையை மட்டும் ஆயத்தப்படுத்துன்னு கர்த்தர் சொல்லவில்லை. உன்னுடைய கணவனை ஆயத்தப்படுத்து என்று சொல்லவில்லை. உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லவில்லை. உன்
கூட இருக்கிற எல்லா ஜன கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிங்கள். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாகிறது? நாம் யாரும் இன்னும் ஆயத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படி விரும்புகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் காலையில் டீ காஃபி இல்லை ஆர்லிஸ் போஸ்ட் ஏதாவது ஒன்று குடிப்பது வழக்கம். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம்? காலையில் பால் வாங்குகிறோம். பால் எவ்வளோ நேரம் கெட்டு போகும்? ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பால் அப்படியே வச்சிருந்தா ஒரு சில மணி நேரங்களில் அது கெட்டு போய்விடும். அதே பாலை அதை காய்ச்சி புளிக்க வச்சா அது தயிராக மாறும். தயிர் எவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்? 2 நாள். சரி, மோர் அதுவும் 1 நாள் அல்லது 2 நாள். அதுக்கப்புறம் வெண்ணெய் அதுலேருந்து எடுக்கிறாங்க. அது எத்தனை நாள் தாங்கும்? 1 நாள் இல்லைன்னா 2 நாள். பிரியமானவர்களே, தேவனை அறியாதவர்கள் இந்த உலகத்திலே அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் பாலாக, தயிராக, மோராக, வெண்ணெயாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் அக்கினியில் புடமிட்டு அந்த வெண்ணெயை சூடாக்கி ஒரு நெய்யாக, மற்றவர்களுக்கு வாசனையாக, மற்றவர்களுக்கு ருசியாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் இன்னும் கெட்டு போகிற பாலாக, தயிராக, மோராக, வெண்ணெயாக எவ்வளவோ பேர், பல ஜாதிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் கெட்டு போகாமல், அவர்கள் வெண்ணெயாக இருக்கிறார்கள். அவர்களை நம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நற்செய்தி அறிவித்து அவர்களை நெய்யாக மாற்ற வேண்டும். நெய் பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி நல்ல வாசனையாக இருக்கும், ருசியாக இருக்கும். நாம் எப்படி இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை மாற்றினாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மனமுள்ளவர்களாக, ருசி உள்ளவர்களாக, கெட்டு போகாதபடி அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அநேகர் தேவனை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் யாராம் இருந்தாலும் அவர்கள் மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் இந்த நற்செய்தி போய் சேரவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை மாலை கிராமங்களிலே ஊழியர்களாக எங்களை கர்த்தர் கொண்டு போய் அநேக இடங்களிலே ஆண்டவரை அறிய காத்திருக்கிறவர்களுக்கு வசனத்தை போதிக்க எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அடைக்கலப்பட்டணம், தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டணம் சேகரத்திலே தங்கியிருந்து ஊழியம் செய்கிற வேளையிலே முத்துகிருஷ்ணபேரி என்ற கிராமத்துக்கு நற்செய்தி அறிவிக்க அங்கு பயங்கரமாக தடை செய்யப்பட்ட ஒரு இடம், எதிர்ப்பு நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்திலே ஊழியத்திற்கு போக வேண்டாம் என்று அந்த பகுதியிலே அங்குள்ள சேகர குருவானவர் சொன்னார்கள். ஆனால் 2 ஊழியர்கள் மாத்திரம் அங்கு ஜபநடையாக போய் கொண்டிருந்தோம். அப்படி போகும்போது அந்த ஊருக்கு அவுட்டரில் ஒரு அம்மா வீட்டு வாசலில் பீடி சொத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு துண்டு பிரதியை கொடுத்து, அம்மா இதை வாசித்து பாருங்க, ஏசப்போ செய்த நன்மைகள் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அவங்க அந்த வாங்கி தட்டு சொல்லல உரமாக வச்சுட்டு, இந்த சந்து உள்ளே போங்க, உள்ள ஒரு பையன் இருக்கான், ஒரு மாரியா இருக்கான் அப்படின்னாங்க. அந்த ஊர் எதிர்ப்பு நிறைந்த ஊர். மாம்சிகத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த சந்து உள்ளே போனோடனே பின்னாடி ஆளை யாரும் கூட்டிகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய ஊழியத்தில் ரவிக்குமார்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்கள இப்படி தான் ஒரு பாட்டியம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போய் அடின்னு அடித்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு காதை கேட்காம போயிடுச்சு. அப்படிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எங்கள் ஊழியர்கள் அநேக இடங்களிலே துரத்தப்பட்டு இருக்கிறார்கள். தகாத வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள், அடியும் வாங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது உண்டு. அப்போ உள்ள போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் உள்ளே எங்களை கொண்டு போனார். அங்கே போய் அண்ணே யாராவது இருக்கீங்களா என்று கேட்கும்போது உள்ளிருந்து ஒரு சகோதரன் திகைத்து ஒரு மாதிரி பயந்த சுவாபத்தோடு வெளியே வந்து அப்படியே பறக்க முழிச்சார். ஒரு துண்டு பிரதியை கொடுத்து, ஏசு உங்களை நேசிக்கிறார், இதை வாசிங்கன்னு சொன்னோம். அதை வாங்கிட்டு மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரியாவே ஒரு பயத்தோடு இருந்தது போல காணப்பட்டார். உடனே மறுபடியும் ஒரு யோவான் சுவிசேஷத்தை கொடுத்து, இதை வாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னோம். அவர் உடனே வீட்டுள்ளே வாங்கினார். வீட்டு உள்ளே போனால் இப்போது நாங்கள் கேட்டோம், வீட்டில் அக்கா பிள்ளைங்களாம் எங்கன்னு கேட்டோம்.
அவர் சொன்ன காரியம் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு 3 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்னுடைய மனைவி வேலைக்கு போயிட்டா. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கேன். என் மனைவி கிட்ட பிள்ளைங்க கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் போய் சொல்லி லீவ் போட்டிருக்கேன். எதுக்கு? நான் தற்கொலை பண்ணுவதற்காக நான் லீவ் போட்டிருக்கேன். மருந்து குடிச்சு சாகலாமா அல்லது தூக்கு போட்டு சாகலாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இது அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் சொல்லும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த மனிதன் கெட்டு போகக்கூடாது என்று, நரகத்துக்கு போகக்கூடாது என்று ஊழியர்களாக எங்களை அந்த இடத்துக்கு அனுப்பி இருந்தார். உடனே சாவதற்கு இத்தனை வழி இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இருக்காதா? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இளைப்பாறுதல் அடைய என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் என்று சில காரியங்களை சொல்லி அவர்களோடு பேசி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே, ஐயோ நான் செத்துருந்தோம்னா என் பிள்ளைங்க என் மனைவிக்கு எது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தற்கொலை ஆவி விலகி அவர் மனம் திரும்பினார். அல்லேலூயா. உடனே அவருக்கு ஒரு பரிசுத்த வேதாகமும் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி கொண்டார். அருகில் வட்டாலூர் என்று ஒரு ஊர்ல சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு நான் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். இப்படிப்பட்டவர்களை சந்திப்பதற்காக ஒருவரும் கெட்டு போகாதபடி அநேகர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்முடைய திருமண்டலத்திலையும் இந்த நற்செய்தி அர்ப்பணித்துறையிலே இந்த நற்செய்தி பரப்பு குழுவாக நாங்கள் 10 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு நாளும் 2 கிராமங்களை சந்தித்து அநேகர் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, அறிய காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். 1000 துண்டு பரிதி வாங்குவதற்கு 250 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. ஒரு வேதாகமும் வாங்குவதற்கு 250 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. நாங்கள் வேனில் போகிறோம், வாரம் நாங்களே சமைச்சு சாப்பிடுகிறோம். பல செலவுகள் இருக்கிறது. வருகிற நாட்களை இந்த ஊழியத்திற்காக கொடுக்க முன் வாருங்கள். இது மிக மிக முக்கியமான ஊழியம். பிரியமானவர்களே, நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். மறுபடி பாருங்க, அதே வசனத்திலிருந்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. அவர்களுக்கு காவலனாய் இருக்க வேண்டும். சபைக்கு கூட்டு வந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க நிலைமை அறிந்து சில உதவிகள் செய்து அவர்களை இன்னும் ஆவிக்குள்ள வளர்ச்சியில அநேகரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். உப்பு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உப்பு ருசியாக இருக்கும். எந்த உணவு பதார்த்தத்துக்கு போட்டாலும் அது ருசியாக இருக்கும். அதே போல நம்மளும் மற்றவர்களுக்கு ருசியாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உப்பு சில பொருட்களை கெட்டு போகாமல் பதப்படுத்தும். அதே போல நாமளும் மற்றவர்கள் கெட்டு போகாதபடி பதப்படுத்துகிறவர்களாக வாழ்கிறவர்களாக, நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக, நற்செய்தியாக வாழ்கிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது அதுதான் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மளோடு கூடின எல்லா ஜன கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு காவலனாக இருந்து கெட்டு போகாதபடி அவர்களும் மனமுள்ளவர்களாக, ருசியுள்ளவர்களாக, கெட்டு போகாத அளவுக்கு மாற்ற வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்திலே நாம் ஆண்டவர் சித்தம் என்ன என்று அறிந்து நாம் அதை செய்யும்போது நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.